எல்லோருக்கும் வணக்கம். MS ஃபார்ம்ஸ் மதுரை சேனல்லேருந்து கௌதம் பேசுகிறேன். புதுசாக ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறவங்களா இருந்தாலும் சரி, ஏற்கனவே தரையில் ஆடு வளர்க்குறவங்களா இருந்தாலும் சரி, இன்றைக்கி பரன் போட்டு ஆடு வளர்க்கணும்னு நினைக்கிறாங்க. இது காரணம் என்னென்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மழை காலங்களில் தரையில் ஆடு வளர்க்குறவங்க வந்து ரொம்பவே சிரமத்துக்கு உள்ளாராங்க. பரன் போட்டு ஆடு வளர்க்குறது மூலிமா மழை காலங்களில் ஆடுகளோட இறப்பு சதவீதம் ரொம்பவே குறையுதுன்ற புரிதல் இன்றைக்கி பல பேருக்கு வந்துருச்சு. அப்படிப்பட்ட இந்த பரனை வந்து குறைந்த விலையில் தரமாக எப்படி போகிறோன்றது தான் இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்குமே வடபுலி ஆட்டு பண்ணையை பற்றி தெரியும். 5000 ஸ்கொயர் ஃபீட்டில் பரணம் வச்சு ஷெட்டு போட்டு கிட்டத்தட்ட 500 ஆடுகளை வச்சு வளர்க்கக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள பண்ணை தான் இது. அவருடைய ஃபர்ஸ்ட் ஷெட்டை பார்த்தீங்கன்னா கீழே ஃபுல்லாக நல்லா கான்க்ரீட் தளம் போட்டு ஒவ்வொரு பில்லருக்கும் தரையிலிருந்து மேலே நல்லா கான்க்ரீட் போட்டிருப்பாரு. ஆனால் அவருடைய இந்த புது ஷெட்டை பார்த்தீங்கன்னா அந்த RMR காட்டுது பார்த்தீங்களா, அதுலேருந்து இருக்கிறது தான் அவரோட புது ஷெட் எக்ஸ்டென்ஷன். அதில் வந்து அப்படி கிடையாதுங்க, ரொம்பவே சிம்பிளாக முடிச்சிட்டாரு. குறைந்த செலவில் எப்படி தரமாக இந்த பரணை போட்டிருக்காருன்றதை பார்க்கலாம். இந்த ஷெட்டோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 50க்கு 40, அதாவது 2000 சதுரடி. இந்த மேற்கூரைக்கு மெயினாக சப்போர்ட் கொடுக்கறது பீம் பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த 5 இன்ச்சு GI பைப்ஸ் தாங்க. மொத்தமாக பார்த்துக்கிட்டிங்கன்னா 10 பைப்ஸ் இதில் போட்டிருக்காங்க. ஒரு பைப்புக்கும் இன்னொரு பைப்புக்கும் இருக்கக்கூடிய இடைவெளின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா 12 அடி. ஆக்சுவலாக மேலே இருக்கிற கூரைக்கு இன்னும் கொஞ்சம் சப்போர்ட் வந்து பழைய ஷெட்டுலேருந்து அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணி போட்டிருக்காங்க. இந்த ஷெட்டோட மொத்த பரனுமே வந்து இந்த கல்லுக்காலில் தாங்க உட்கார போகிறது. இந்த கல்லுக்காலோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 5க்கு 5, ஹைட்டு வந்து 6. இந்த 6 அடியில் வந்து 4 அடி வந்து மேலேயும் 2 அடி கீழேயும். கான்கிரீட்டே கிடையாது, அப்படியே மண்ணில் தான் டைரெக்டாக புதைச்சிருக்காங்க. ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. இந்த கல்லுக்காலுக்கு மேலேயே டைரெக்டாக ரன்னர் ரீப்பர் அடிச்சிட்டாங்க. இந்த ரன்னர் ரீப்பரோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 6க்கு 4, ரொம்பவே பெருசுங்க. ஸோ ரன்னருக்கு மேலே 2.5 அடிக்கு ஒரு ரீப்பர் போட்டு அதுக்கு மேலே தான் பரன் ரீப்பர் போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த பரன் ரீப்பரோட சைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 3க்கு 2. ஒரு சின்ன கம்பேரிசனுக்கு நம்ம ஃபார்மில் எப்படி பரன் போட்டுன்றதை நான் உங்களுக்கு காட்டுறேன். எல்லாமே நம்ம GI பைப்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தோம். பரனுக்கு சப்போர்ட் பில்லரும் நம்ம அதான் போட்டிருந்தோம். இதில் எங்கே வேலைப்பாடுகள் ஜாஸ்தியாகுதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இந்த 13 அடி GI பைப்பை வந்து நம்ம 5 அடிக்கு ஒன்று போடணுன்றனால எல்லாத்தையும் நம்ம 2 கட் பண்ணணும். அது ஒரு வேலைப்பாடு. அது மட்டும் இல்லாமல் கான்க்ரீட் போடணும். ஸோ கான்க்ரீட் போட்டு உடனே நம்ம வேலை எடுக்க முடியாது, ஒரு நாள் ஆகும். ஸோ அதுக்கு வந்து லேபர் சார்ஜ் இருக்குது. அதுக்கு மேலே இந்த சேனல் அடித்தோம். ஸோ இது ஒரு இரும்பு பார் தனியாக வாங்கிட்டு வந்து வெல்ட் அடித்து சின்னதாக அறுத்து அதை நம்ம ஒட்ட வைக்கணுங்க. அதாவது வெல்ட் அடிக்கணும். அதாவது வேலைப்பாடுகள் நாட்கள் கூட கூட உங்களுக்கு லேபர் சார்ஜ் ஜாஸ்தி ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி சிம்பிளாக பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக வந்து காஸ்ட் ரொம்பவே கம்மியாகும். பரணும் வந்து உங்களுக்கு நல்லபடியாக ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இந்த ஷெட்டோட சைடை ஃபுல்லாக வந்து டைமண்ட் வேலியால் கவர் பண்ணியிருக்காங்க. இந்த டைமண்ட் வேலியோட சைஸ் பார்த்தீங்கன்னா 1க்கு 1. எல்லாத்தையுமே வந்து குறுக்களெல்லாம் அயன் கம்பிகளை வச்சு ஈஸியாக சின்னதாக சிம்பிளாக கட்டிட்டாங்க ஆக்சுவலாக. அது மட்டும் இல்லாமல் இரசல் அடிக்காமல் இருக்கிறதுக்காக மேலே வந்து தகரத்தை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி விட்ருக்காங்க. இது வந்து நம்ம MS ஃபார்ம் ஷெட்டை பார்த்தீங்கன்னா நான் ஃபுல்லாக கவர் பண்ணது எல்லாமே வந்து வெல்டு மெஷ்ஷில் பண்ணியிருக்கேன். அதாவது டைமண்ட் வேலியை விட வெல்டு மெஷ் வந்து ரொம்பவே காஸ்ட்லி. அதனால் பெஸ்ட்டு வந்து டைமண்ட் வேலியை வந்து சின்ன சைஸில் எடுத்து போட்டுக்குங்க, அதுவே நல்லாயிருக்கும். அடுத்ததாக வந்து பரன் அடிக்கும்போது ஒரு ரீப்பருக்கும் இன்னொரு ரீப்பருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து தயவு செய்து 1/2 இன்ச்சில் போடுங்க. காரணம் என்னன்னா இது எல்லாமே வந்து பச்சை மரமாக தான் நம்ம வாங்குவோம். அதாவது வைரம் பஞ்ச மரமாக இருந்தாலும் பச்சை மரம் தான். அது வந்து நாளடைவில் காயும் போது கொஞ்சம் விரிவடையும். ஸோ இது வந்து நம்ம ஃபார்ம். இது பாருங்க, நான் வந்து 3/4 இன்ச்சு போட்டேன். ஆக்சுவலாக வந்து நான் ரொம்ப மிகப்பெரிய தவறாகி போச்சு. இது ஒரு சில இடங்கள்லாம் வந்து அதாவது மரம் காஞ்சோடனே விரியும் பார்த்தீங்களா. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 இன்ச்சுக்கு விரிஞ்சிருச்சு. குட்டிகள்லாம் கால்லாம் ஈஸியாக உள்ளே போய் மாட்டிக்கிச்சு. 2-3 குட்டிகள்லாம் கால் உடஞ்சி போயிடுச்சு. ஸோ அந்த மாதிரி ஆயிடும். அதனால தயவு செய்து பரன் போடும்போது ஒரு ரீப்பருக்கும் இன்னொரு ரீப்பருக்கும் இருக்கக்கூடிய இடைவெளி வந்து 1/2 இன்ச்சு வச்சுங்க. அதுவே ரொம்பவே போதுமானது. இப்போ இன்னொரு விஷயம், இந்த பரன் அடிக்கும்போது ஆசாரிங்க டைரெக்டாக ஆணியை அடிச்சுக்கிட்டே போவாங்க. அது வந்து விரிசலை ஏற்படுத்தும். அதனால தயவுசெய்து ஒருத்தரை வந்து ட்ரில்லிங் மிஷின் வச்சு ஹோல் போட்டு போக சொல்லுங்கள். அதுக்கடுத்து அதில் ஆணி அடிங்க. உங்களுக்கு வந்து விரிசல் ஏற்படாது. இது எக்ஸ்ட்ரா வேலை இருந்தாலும் உங்களை தயவுசெய்து பண்ண சொல்லுங்கள். இப்போ அடுத்ததாக பார்த்தீங்கன்னா தீவன தொட்டி. அந்த பெருசாக பார்த்தீங்கன்னா அதுதான் அவருடைய தீவன தொட்டி. ரொம்பவே இதுக்கு வந்து கொஞ்சம் செலவு ஜாஸ்தி. அவர் வந்து ஆட்டோமேட்டிக் ஃபீடர் மாதிரி இது மேலே கொட்டி விட்டுருவாங்க. ஆடு வந்து அப்பப்போ சாப்பிட்டுக்கும். பட் நம்ம வந்து இப்படி போடணுன்ற அவசியம் இல்லைங்க. PVC பைப்பு வாங்கி அதை நீங்கள் 2ஆக அறுத்து நம்ம போட்டுக்கலாம். அதுவே வந்து ரொம்பவே செலவும் கம்மி, நல்லாவும் உழைக்கும். நாங்கள் வந்து அதான் போட்டுட்ருக்கோம். நீங்கள் அதுவே போட்டுக்குங்க. இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஆக்சுவலாக இந்த பரன் ரீப்பர் இருக்குது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து தென்னை ரீப்பர் தாங்க. இருக்கிறதுலே வந்து ரொம்ப கம்மியானது வந்து தென்னை ரீப்பர் தான். அவங்களுக்கு வந்து அடி வந்து கடை ஏரியாவில் இருக்கிற கடைகளை பொறுத்து 16லேருந்து 20 வரைக்கும் உங்களுக்கு வேரி ஆகும், நீங்கள் எடுக்கக்கூடிய சைஸை பொறுத்து. இது தென்னை ரீப்பர் வந்து நானும் தான் போட்டிருக்கேன். உழைப்பு வந்து நல்லா தான் இருக்குது. நீங்களும் வந்து தென்னை ரீப்பரே வாங்கி போட்டுக்குங்க.
இந்த வீடியோவோட தம்ப்நெயில 50% ஆஃப்னு போட்டிருப்பேன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா, எம்எஸ் ஃபார்மில் பரன் போட்டது எப்படின்னு நான் அந்த வீடியோவில் காட்டியிருந்தேன். அதாவது பா சேனலில் வந்து எப்படி ரன்னர் கட்டையை உட்கார வச்சோம், அதுக்கு கான்க்ரீட் போட்டு எவ்வளோ செலவாச்சு, அதாவது லேபருக்கு வந்து எவ்வளோ எக்ஸ்ட்ரா செலவாச்சு. ஆனால் இங்கே வந்து அந்த இதுவே கிடையாது. ஒரே நாளில் வந்து டக்குன்னு கல்லுக்கால் வச்சாங்க, அதுக்கு மேலே ரன்னர் ரிப்பேர் வச்சு அதுக்கடுத்து வேலையை வந்து ப்ரொசீட் பண்ண ஆரம்பித்தாங்க. இந்த மாதிரி நம்ம லேபர் மேனேஜ்மெண்ட்டில் வந்து கரெக்டாக இருக்கணும். நமக்கு என்ன வேணுன்றதை தெளிவாக சொல்லி வேலையை வாங்கிக்கிட்டோன்னா நமக்கு வந்து செலவு வந்து எஸ்டிமேஷன் போட்டதை விட ஜாஸ்தியாக போகாது. அது மட்டும் இல்லைங்க, இவங்க யூஸ் பண்ண மெட்டீரியல்ஸில் பாதி வந்து அந்த ஜிஐ பைப்ஸ் எல்லாமே ஏற்கனவே யூஸ் பண்ணது தான். ஸோ இந்த மாதிரி யூஸ்டு மெட்டீரியல்ஸ் நம்ம வாங்கி, அதாவது தரமாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் அந்த மாதிரி நம்ம வாங்கி போட்டோம்னா கண்டிப்பாக வந்து செலவு வந்து ரொம்பவே கம்மியாகும். நான் எந்த விதத்தில் 50% ஆஃப்னு சொன்னேன்னா, நான் என்னோட 650 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 4 லட்ச ரூபா செலவழித்தேன். இந்த மெத்தடில், இவர் போட்ட மெத்தடில் நான் போட்டிருந்தேன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு பாதியாக இருக்கும். மிச்சம் இருந்த காசுக்கு நான் இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி விட்டுருப்பேன். ஆட்டு பண்ண ஆரம்பிக்கும் போது பரன் எப்படி போடணுன்ற குழப்பம் வந்து பல பேருக்கு இருக்குது. ஸோ அப்படிப்பட்ட எல்லாத்துக்குமே வந்து இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உபயோகமாக இருக்குன்றத நம்புகிறேன். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இப்படி போடணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க, பதில் சொல்கிறேன். ஏதாவது சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்கள், ஏற்றுக்கிறோம். அடுத்து நம்ம சேனலில் ஆடுகளுடைய மார்க்கெட் கண்டிஷன், விலைவாசி, போன பேட்சில் நம்ம விற்றதில் வந்து நமக்கு லாபமாக நஷ்டமாக, இதை பற்றி நிறையா டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதனால் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.